புஷி ஆனந்த் நிர்மல்குமார் அநேகமாக இன்று இரவு கைது செய்யப்பட்டாலும் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்தியா டுடே உள்ளிட்ட தமிழ்நாட்டு ஊடகங்களை தாண்டி இந்தியா டுடே உள்ளிட்ட ஊடகங்கள்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வழக்கு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருது, விடுமுறை முடிஞ்சு அதற்குள்ளே அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும். ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா அவருக்கும் நிர்மல்குமார் வீட்டுக்கே போய் சம்மன்லாம் கொடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து விஜய் தரப்பு என்ன பண்ண போகுது? இன்றைக்கி செந்தில் பாலாஜி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் விஜய்க்கு ஆதரவாகவும் தமிழக அரசுக்கு ஆதரவாகவும் பல்வேறு யூடியூப்பு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாரும் விவாதங்களை தொடர்ந்து கொண்டு இருந்தாலும் இந்த விவாதங்கள் முடிந்த பாடில்லை. நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இதற்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது தீர்க்கமான ஒரு முடிவு அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது, நீதிமன்றம் தான் சொல்லணும். காவல்துறை நினைச்சாலும் சொல்ல முடியாது. ஏன்னா காவல்துறை விசாரிக்க தான் முடியும். தண்டனை கொடுப்பதோ இல்லை இந்த யாருக்கு நீதி வழங்கணுமோ அதை நீதிமன்றம் தான் முடிவு செய்யும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி டெல்லி, இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ரெண்டும் விஜயை நெருக்க முடியக்கூடிய வேலைகளை பக்காவாக பண்ணுவாங்க. எல்லாருக்கும் இந்த பொலிட்டிக்கலாக தான் பார்ப்பாங்க. இப்போ விஜய் அடுத்து என்ன செய்ய போகிறாருங்கிறத தாண்டி விஜயோடைய கட்சியை முடக்குவதற்கான வேலை வேகமாக நடந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. 2 வாரத்துக்கு அவருடைய நிகழ்ச்சிகள்லாம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்களை, புஷி ஆனந்த், நிர்மல்குமார் இவர்களை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டாலே அந்த கட்சி ஓரளவுக்கு கட்சி நடத்துறதுல சிரமம் இருக்கும். ஏன்னா ஆனந்த் அவர்கள் தான் இந்த கட்சியினுடைய பெரிய ஒரு விஜய்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளாக இருக்கிறார். அவர் இன்னைக்கு நீங்கள் மறைமுகம் ஓடிட்டார், தேடிட்டு இருக்கோம், தனிப்படைகள் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதன் விளைவாக இந்த கட்சியே அந்த நிர்வாகிகளை டேமேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகங்களில் விஜய் கட்சியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பதட்டம் இருக்குது. விஜய் அவர்கள் வீடியோ போடும்போது கூட மாவட்ட செயலாளரை நான் பார்த்துக்கிறேன், கட்சி உங்களோட நிற்கும், யாரும் பயப்படாதீங்க அப்படிலாம் எந்த வார்த்தையும் சொல்லலை. அப்போ ஒரு ஃபோனை ஒழிச்சு வச்சுக்கிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கி புஷி ஆனந்தே தலைமறைவாக இருக்கார் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையாயிரும். நாளைக்கு நமக்கு ஒன்றுனா கட்சி வராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அப்படியே சமூக ஊடகங்களில் நிறையா இன்றைக்கி பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். இன்னும் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடம் இப்படி கொடுத்தாங்க அப்படி கொடுத்தாங்க, இந்த சச்சரவு, இந்த கல்லெறிஞ்ச சம்பவம், அப்புறம் செந்தில் பாலாஜி சொன்ன மாதிரி இத்தனை கேமராக்கள் இருக்கும்போது 6வது நிமிஷத்தில் தான் செருப்பு விழுந்தது, ஆனால் என்னை பற்றி அவர் பேசினது 16வது நிமிஷம் அப்படின்னு ஒவ்வொரு நிமிடம் வாக்கில் அங்கே என்ன நடந்ததுங்கிறத இன்றைக்கி காவல்துறையும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் செந்தில் பாலாஜி அவர்களும் மற்ற அமைச்சர்களும் இன்ச்சு பை இன்ச்சாக அந்த சம்பவத்தை ஃபோட்டோலாம் காட்டி ஒவ்வொரு விதமாக விளக்கி நாங்கள் தப்பே செய்யலை அப்படின்னு நிலைநிறுத்த பார்க்கிறார்கள். இன்னொரு பக்கம் காவல்துறை நேரடியாக விஜய் ராங் ரூட்டில் போனார், புஷி ஆனந்த்